நாளொரு வேணியும் பொழுதும் வல்லமாய் இந்த சங்கம் என்றுமே முக மலர்ச்சியுடன் அகமும் புறமும் மிக சிறப்பாக நடத்தி செல்வார். வேற ஒரு வார்த்தைகள் சொல்லுங்க. நீங்க என்ன சொல்றீங்க? உண்மையிலேயே நீங்களாம் ஒரு அரங்க மிக கைத்தட்டி அவருக்கு சிறப்பு செய்யணும்னு சொல்றேன். அதே மாதிரி செல்வமணியை நான் தம்பி ராதாகிருஷ்ணன் சப்போர்ட் பண்ணணும்னு சொன்னேன். உடனே விட்டுருந்தாரு. ஆனால் அவருக்கு பிடித்தமான 30 வருட நண்பர் கந்தசாமி, அவருடைய தம்பி போசம் தலைவர் நிற்கிறன்னும் போது அவர் இருதலை கொள்ளை ரொம்ப தவிக்கிறாரு. அந்த தவிப்புக்கு ஊன்றாக தமிழ் குமரன் வந்த பிறகு நாங்கள் எல்லாம் செல்வமணிகிட்ட சொல்லி போசை தலைவர் பொறுப்புலேருந்து ஏன்னா அனௌன்ஸே பண்ணிட்டாங்க. பண்ண பிறகு அவரை விட்டு கொடுத்து இங்கே பொருளாளர் பதவி ஏற்றுன்னும் போது அந்த பண்பை விளக்குள்ளி என்று வியந்து போகிறது. அதற்கு முழு ஒத்துழைப்பு தம்பி செல்வமுடைய மிக சிறப்பான ஒரு வழிகாட்டுதல். அந்த காலத்தில் நம்ம மறக்கவே கூடாது. இந்த திரையுலகத்துக்கு நான் பல முறை சொல்கிறேன், செல்வமணி தான் தலையாய தலைமை. அந்த தம்பி இந்த திரையுலகில் தலைமையேற்று நடத்தினால் இந்த திரையுலகம் செழிக்கும், சிகரம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் செயலாளர் பதவிக்கு நான் உரிமையாக கமலா சிஸ்டருக்கு நான் ஃபோன் பண்ணேன். சிஸ்டர், நான் சொல்கிறத மறுக்கலாம் கூடாது, நீங்கள் செயலாளராக இருக்கணும், அதோட துணையாக இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். பிரதேச என்னை விட்டுடுங்க, நான் இல்லை நீங்கள் உரிமையாக இருக்கணும். ஆனால் மழை காலத்தில் வெள்ளம் வரும்போது இந்த சங்கத்துக்கு அந்த முழங்காத்து அந்த புடவை அவங்க தூக்கி அந்த மாதிரி நடந்து இந்த சங்கத்துக்கு பணியாற்றியதெல்லாம் எங்கள் வழக்கங்கள் நிற்கிறது. அப்படிப்பட்ட ஒரு வீர பெண்மணி, விவேக பெண்மணி இந்த சங்கத்துக்கு செயலாளராக ஒத்துனது உண்மையிலேயே நாங்கள் செய்த பாக்கியம். அதோடு மட்டும் இல்லாமல் 10 வருடங்களாக தலைமை பொறுப்பில் இருக்கிறாங்க சகோதரி சுஜாதா விஜயகுமார் அவர்கள். அவர்கள்ட்ட நாங்கள் அதிகமாக பேசுறதில்லை, பழகிறதில்லை, பார்த்ததில்லை. அப்பப்போ சந்திரபாபு ஆஃபீஸ்க்கு நான் போய் உரிமையாக போய் சண்டை போட்டு இருப்பேன். அப்போ அவங்களாம் 2 மணி நேரம் வந்திருக்காங்க, பார்த்துருக்கேன். அது அந்த பிணிப்பில் தான் நான் அவங்கக்கிட்ட இந்த மாதிரி நீங்கள் துணை செயலாளராக நிற்கணும்னு சொல்லும்போது தலைவர் பதவியே இது நாளைக்கு கிடைக்கிறதுன்றது ஒரு வினா. ஆனால் அந்த அம்மா தலைவர் பதவி ரிசைன் பண்ணிட்டு இங்கே வந்திருக்காங்கன்னா ஒட்டுமொத்த பேரும் அவங்கள இருக்கரம் கூப்பி நம்ம முத்திரையிட்டு அவங்களையும் ஒத்துழைப்பு சொல்றது. இப்படிதான் கமலக்கண்ணனையும் சரி, ஆர்கே சுரேஷ் அவர்களும் சரி, எல்லா சிறப்புகளும் உடையவங்க அவங்கெல்லாம். அப்படிப்பட்டவங்க இது தொன்றா துணையாக இந்த சங்கம் இந்த முறை இந்த தயாரிப்பு நிர்வாகத்தை நாம் தேர்ந்தெடுக்கவில்லை என்றால் இந்த திரையுலகம் என்ன சூழ்நிலைக்கு பாதிக்கப்படும் தெரியாது. ஆகவே ஒவ்வொருத்தருக்கிட்ட நான் ஃபோன் பேச போகிறேன். 1500 மெம்பர் இருந்தால் 1500 மெம்பருக்கு நான் ஃபோன் பண்ணி இந்த முறை தமிழ்குமரனுடைய தலைமையை ஏற்று இந்த அணியை வெற்றி பெற செய்யுங்கள். இந்த அணி ஏதாவது ஒரு சின்ன பிசுனா கூட நீங்கள் தராமல் என்னை கேட்கலாம். நானும் செல்வமணி உறுதிக்கு இருக்கிறோம். தம்பி எனக்கு ரொம்ப சந்தோஷம்னா பிரிந்தவர்கள்லாம் ஒன்று சேரணும்னு தம்பி ராதாகிருஷ்ணன் சொல்லும்போது உண்மையிலேயே எனக்கு உலமெல்லாம் புரியுது. பிரிந்தவர்கள் சேரணும். ஒரு தடவை கிட்டத்தட்ட ஒரு 9 மாதத்துக்கு முன்னாடி பாரதிதாசன் இருப்பேன் தானே, நான் தப்பு பண்ணிட்டேன், நான் இப்படி போயிருக்கூடாது, நான் சீக்கிரம் இதை அதை சேர்த்து விட்டுறேன். அந்த நாளும் வரும், அந்த நாளும் உறுதியாக வரும். அதே நேரத்தில் இப்போ ஒரு 4-5 பேர் கோர்ட்டு கட்டமாக இருக்கிறாங்க. தம்பி, நம்ம முதல் முறையாக நீங்கள் பதவியேற்கும் பொழுது அந்த 4 பேருக்கு நீங்கள் பிரிந்தவர்கள் கூடணும்னு சொன்னீங்களா, அவங்களை சேர்க்கணுன்றது தான் என்னுடைய விருப்பம். கண்டிப்பாக செய்வேன். நான் சொல்லி எதையும் விட்டது கிடையாது, கண்டிப்பாக செய்வேன். ஆகவே நாம் அனைவரும் ஒன்று கூடி உயர்வடையக்கூடிய ஒரு வெற்றியை 22 பிப்ரவரி மாதம் 2026 உறுதி செய்யும்.
அந்த விழாவில் நாம் இன்று என்னென்ன உறுதிமொழி கொடுக்கிறோமோ அந்த உறுதிமொழியை நிறைவேற்றுவோம். தமிழ் குழுமத்தின் தலைமை தலையாய தலைமையாக இருக்கிறது. அதில் எந்த விதத்தில் மாற்றம் கிடையாது, மறு கிடையாது. இதுக்காக நானும் உழைத்த என் தம்பி செல்வமணியை ஆரத்தழுவி உண்மையிலேயே கண்கள் பணிக்கு அவருக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம்.